இதை வந்து நம்ம நண்பர்கள் 2 பேர் ரொம்ப முக்கியமா இதுல இருந்து தொடங்கி வச்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு இதுல செக்ரட்டரியும் ட்ரெஷரரா இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டுக்கும் போது நாங்க எல்லா காரியமும் செய்யறோம், ஆனா எங்களுக்கு பிரசிடென்டா இருக்கிறதுக்கு ஒரு பைத்தியக்காரன் வேணும்னாங்க. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பைத்தியக்காரன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினைக்கிறீங்க. நீங்களும் இருக்கீங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பைத்தியக்காரன். ஸோ இந்த அசோசியேஷனுக்கு என்ன பிரசிடென்டா நியமிச்சு இதை தொடங்கணும் இன்னைக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு ஏன் நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா, இது பார்த்தால் பசி தீருங்கிற அற்புதமான காவிய படம் ரிலீஸ் ஆகி 50 வருஷம். 1962 பொங்கல்ல ரிலீஸ் ஆன படம். அது அற்புதமான படம். அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு ஆனர் பண்ணோன்னு இன்னும் ஒருத்தர் வந்திருக்காருங்க. என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு பாட்டு அதுல பாடினவர் ஊமை பண்ணலோ பாடின திரு ஏ.எல். ராகவன் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். ப்ளீஸ் கம். காட்டில் வந்த வேடன் மானை கண்டல்லோ, மானை கண்டதாலே மயக்கம் கண்டல்லோ, கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ, நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்தல்லோ, நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம், சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ, அன்று ஊமை பெண்ணல்லோ என்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. There is a time to speak and time not to speak. Today it is a time for me not to speak because I am being honored by such a legendary persons who are all seated here and all the distinguished gathering here. உங்களை எல்லாரையும் பார்த்தாலே பசி தீர்ந்து போச்சு எனக்கு. என்.டி. ராமராவ் சார் நான் மேக்கப் போடும்போது சின்ன வயசுல கண்ணாடி பின்னாடி நின்றுட்டு வாங்கி ஸ்டுடியோவில் சொன்னார், ஜானிமா உங்களுக்கு ரொம்ப வயசான காலத்துல தான் அதிர்ஷ்டம் வருவாங்க. அது என்ன சார் இப்போ வராதான்னு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் ரொம்ப வயசான காலத்தில் வரும்னு சொன்னார். அது இன்னைக்கு நான் நம்புறேன். 80 வயசுல இப்படி ஒரு கௌரவம், அதுவும் தி கிராண்ட் யங் லேடி, த மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் பர்சன் டாக்டர் மிஸ்ஸஸ் வைத்தி பார்த்தசாரதி அவங்க முன்னிலையில, இத்தனை பேர் முன்னிலையில இந்த கௌரவம் நடக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன், என்னுடைய பாக்கியம்னு நினைக்கிறேன். அதை விட நடிகர் திலகம் ஒரு சிகரத்தினுடைய நான் நடித்தது, என்னுடைய அருமையான படங்கள் எல்லாம் வந்தது சிவாஜி சாரோட நடிச்சது தான். அந்த இமயத்துக்கு பக்கத்துல நிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அந்த கலை தாய்க்கு நான் வணங்குறேன். இன்னைக்கு இந்த நடக்கிற இந்த கௌரவத்தை என்னுடைய வாழ்நாளில் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பசுமையா இருக்கும். உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சதுக்கு மறுபடியும் உங்களை எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லி, அவங்கள ஒரு சின்ன என்னுடைய இன் மை ஓன் ஹம்பிள் வே ஐ வுட் லைக் டு சே தட் ஐ லவ் யூ ஆல், ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல். அதுக்கு அனுமதி வைத்திய சாரை கேட்டேன். ஐயோ இது என்னது, இது பாரத கலாச்சாரம்னா ஜானமா உனக்கு தான் இது, நீ வா அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி opportunity you give me, sir. Thank you all of you. சாதாரணமாக எனக்கு அவ்வளோ தூரம் பேச தெரியாது. பேச்சாளர்கள்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, இருக்காங்க. எய்த்தாப்புல ராஜம்மா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. தமிழே அப்படியே உரிச்சி எடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா பேசுவாங்க அவங்க. இப்போ ராகவன் பாடும்பொழுது என் கையில் வயலின் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ஊமை பண்ணல பாடத்தில் வயலின் வந்து வாசிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தவிர அவர் சாதாரண ஆள் இல்லை. மிஸ்டர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே கரைச்சி குடித்தார் மியூசிக்கில். அவ்வளவு பிரமாதமாக ட்ரம் வாசிப்பார். சாதாரணமாக ட்ரம் வாசிக்க மாட்டார். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இவ்வளோ நல்லா வாசிக்கிறீங்களே நோயல் மாதிரி. அப்போ எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் நோயல்னு ஒருத்தர் இருந்தார், வெரி பெஸ்ட் பிளேயர். அதே மாதிரி இருந்தது, அப்படி வாசித்தார். அதை தவிர ஒரு பாட்டுக்கு நினைக்கிறேன், நெஞ்சத்திலே நீ இருந்தால், அந்த பாட்டுக்கு விசில் பண்ணியிருக்கார் பாருங்க. மலேசியாவில் என்னுடைய நிகழ்ச்சி, நானும் விஸ்வநாதன் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம்.
அப்போ அந்த அம்மா பாடினாங்க, சுசிலா அம்மா. அப்போ அந்த விசில் பண்ணார் பாருங்க, கேட்கறதுக்கு அவ்வளோ சுகமாக இருந்தது. நீங்கள் எங்கள் ஆர்கெஸ்ட்ரா கூட இருந்துருக்காங்க அப்படின்னு. எனக்கு வேற வேலை இருக்கு தம்பி என்ன அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவர்கள் வாயினால இது மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அம்மா சவுகாச்சாரிக்கு அம்மா மாலை பொழுதுனிலே ஒரு பாட்டை நாங்கள் இசையமைத்தோம் பாக்கியலட்சுமி படத்தில். அது அவ்வளவு உயர்ந்த பாடல். அதை அவ்வளவு நல்லா அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தவிர ராம்குமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டாம். சிவாஜி அண்ணன், சிவாஜி நடிகர் திலகம் மட்டும் இல்லை, நடிகர் சிகரமாக அவர் சாதாரணமாக நடிக்கிறவர் மட்டும் இல்லை. செட்டுக்கு போங்கிறதுக்கு முந்தி ஒரு 2 மணி நேரத்துக்கு முந்தி அந்த செட்டில் அப்படியே படுத்திருப்பார். இதெல்லாம் நேராக நான் கண்கூடா பார்த்தது. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் நானும் சொல்லாமல் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிவாஜி அண்ணா இங்கே வருவார். எங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கு செட்டில் அப்படின்னு போய் அங்கே படுத்திருப்பார் அவர். அந்த செட்டினுடைய அட்மாஸ்பியர்லாம் பார்த்துக்கிட்டு எங்கே நின்று இப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படி உள்ள ஒரு பெரிய மேதை. அந்த மேதை நம்ம கையில் இல்லை. அதனால தான் 2 ஷீலும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு நண்பர்கள்லாம் புகைப்படம் எடுத்தார்கள். மிக்க வணக்கம் எல்லோருக்கும். என் நண்பர்கள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். சிவாஜி கணேசன் சார் இந்த பாரத் கலாச்சாருக்கு வந்திருக்காருன்றதை பற்றி சொன்னார். ஒரே ஒரு இன்சிடென்ட் ஐ வாண்ட் ரீகால். பத்மா சுப்பிரமணியம் சிவாஜி கணேசனுடைய படங்கள்லாம் எடுத்து மதுவந்தி அருணும் அவளுமா அதில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் பரதநாட்டியத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ பரத கலையில் அவ்வளவும் அவர் எப்படி அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கார் காமிச்சிருக்காருங்கிறத கிளிப்பிங்ஸ் எடுத்து அது ஒரு ஃபிலிமாக போட்டு காமிச்சாங்க. சார் உட்காந்துருந்தார், அண்ணா எழுதியாக உட்காந்துருந்தார். உட்காந்துருந்து அவர் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன பரதநாட்டியம் டான்ஸர் ஆக்கிட்டேங்களே, நான் நடிகன் தான் நடிப்பு தான் சார் பரதநாட்டியம் நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்ப எல்லாரும் பார்த்தவாள்லாம் நெகிழ்ந்து போயிட்டார். அவர் அட்டமை போடுறதை முதற்கொண்டு அவர் அந்த அபிநயங்கள் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பரத முனிஸ் நாட்டிய சாஸ்திரங்கிறத பத்மா டெமான்ஸ்ட்ரேட்டட் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் பிரசன்ட் ஹியர் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் எ கிரேட் ஷோ. இத்தனைக்கு அவர் ஒன்றும் நாட்டிய சாஸ்திரமெல்லாம் படிக்கலை, பரத நாட்டிய சாஸ்திரம். ஆனால் அவருக்கு இன்னேட்டு அவர் பிறவியே ஒரு தெய்வ பிறவி. மஹி சொல்ற சிவாஜி வாரிஸ் என்று மேபி லீகலி சிவாஜி வாரிஸ். அது சிவாஜி வாரிஸ் என்றால் பல பேர் இருக்கார். இவர்களும் இருக்கார், மகேந்திரனும் இருக்கார். நடிகர் திலகம் ஃபேன்ஸ் ரொம்ப பிரமாதமான பேர் நீங்கள் காயின் பண்ணியிருக்கீங்க. நடிகர் திலகம் ஃபில்ம் அப்ரிசியேஷன் சொசைட்டி, Film Appreciation Society. So I'll definitely become a member today. Thank you. எனக்கு பர்சனலாக இந்த பாஸ் சீரீஸ் படத்தில் எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான படம் அந்த பார்த்தால் பசி தீரும் தான். இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த பார்த்தால் பசி தீரும் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஒரு ஆஃபீஸராக நடிக்கிறார் நடிகர் திலகம். அது இந்த படம் அந்த கதை உண்டானதுக்கு காரணம் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாது, அருள்தாஸ் சாருக்கு. எங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸில் ஜெனரல் மேனேஜராக இருந்தார் PN பிள்ளை அப்படின்னு. அவர் வாழ்க்கையில் 2 பேருக்கு தான் வேலை செஞ்சார். ஃபர்ஸ்ட் நடிகர் திலகமுக்கு 30-40 வருஷம் நம்ம சிவாஜி ஃபிலிம்ஸ் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். அதுக்கு முன்னால அவர் more than 10 years நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார். அது INA ஹிஸ்டரி புக்கில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மிஸ்டர் PN பிள்ளை பர்சனல் செக்ரட்டரி டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன் சிங்கப்பூர். அவர் இங்கே சிங்கப்பூர்லேருந்து பிரிசனர் ஆஃப் வார் கேம்பில் டெல்லியில் ஜெயிலில் இருந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டைமில் திருச்சி சங்கலாண்டபுரத்தில் ஒரு வீடு வாங்கி, கேரளாவுக்கு போகக்கூடாது, அவர் மலையாளி, கேரளாவுக்கு போக வேணாம்னு சொல்லி சங்கலாண்டபுரம் திருச்சியில் ஒரு வீடு வாங்கி குடியேறினார். பக்கத்து வீடு சிவாஜி வீடு. எங்கள் அப்பா எங்கள்
கிராண்ட்ஃபாதரோட வீடு பக்கத்து வீடு பிஎன் பிள்ளை வந்து வேலை குடியிருந்தார். அப்போ தான் இங்கே சிவாஜி ஃபிலிம்ஸ் இவர் ஆக்டராக அப்புறம் சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோடனே இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஜிஎம் வேணும்னு சொல்லி பிஎன் பிள்ளை வந்து அங்கே ஜிஎம்மாக சேர்த்தாங்க. ஸோ அவர் சொன்னார், இங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து நம்ம எல்லாம் ஒரு தேச துரோகியாக நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கதை உண்டாக்கி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து தேச துரோகிகள் அல்ல, நம்ம நாட்டின் சுதந்திரத்துக்காக தான் சண்டை போட்டோமே தவிர we ஆன்டி பிரிட்டிஷ், we are not ஆன்டி இந்தியன் அப்படின்னு எடுத்து காட்டணும். அது யார் இது வரைக்கும் அதை பற்றி வெளியே கொண்டு வரல, சினிமாவில் கொண்டு வந்தீங்கன்னா தான் தெரியும்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் இவங்க உட்காந்து கதை எழுதி இந்த பார்த்தால் பசி தீரும்ல அந்த கேரக்டர் சிவாஜி சார் சேர கேரக்டர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆஃபீஸர் சிவாஜி சாரும் ஜெமினி சாரும் அப்படி வந்து அப்புறம் முதல்ல நீங்கள் தெரியும் அந்த போர் முடிஞ்சு வந்தோடனே கோர்ட் சீன்லாம் வரும். அவர் கோர்ட்டில் ட்ரை பண்ணுவாங்க, அது நீங்கள் தேச துரோகியா இல்லையான்னு அந்த வசனங்கள்லாம் வரும். அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச விஷயம், நான் எந்த தமிழ் படத்துலையும் எந்த ஹிந்தி படத்துலையும் வேறு எந்த லாங்குவேஜ் படத்துலையும் பார்க்கல. நொண்டிக்கிட்டே ஒரு ஹீரோ டை கட்டிட்டு லவ் டியூட் பாடுற படம் இது ஒரு படம் தான். இதில் நடித்த நம்ம கமல் சொல்வார், கமல் இதில் தெரியும் உங்களுக்கு, அழகான கமல் சின்ன வயசில் டியூவல் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்வார், அவருக்கு அண்ணன் சந்திரஹாசன் இன்னைக்கு டை கட்டிட்டு தான் இருப்பார். அவர் சொல்றார், அது பார்த்தால் பசி தீரும் தான் சந்திரஹாசன் இன்னைக்கும் அந்த பார்த்தால் பசி தீரும் சிவாஜி ஸ்டைல் தான் டை கட்டிக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சொல்ற. அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின படம் சிவாஜி டை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போகிறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு புதிய பறவையில் பனியன் இல்லாமல் நடித்தது. பனியன் அப்புறம் தமிழ்நாட்டில் பனியன் சேல்ஸே குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு படத்துலையும் ஆஃப்கோர்ஸ் ஐயா ஆருதாஸ் ரெண்டு படத்துலையும் வேலை செஞ்சுருக்கார். ஐயா மிஸ்டர் ராமூர்த்தி சார் ரெண்டு படத்துலையும் வேலை செஞ்சுருக்கார். அண்ட் அவர் க்ளோரியஸ் ஹீரோயின் அம்மா சவுக்கர் அம்மா ஸ்டில் க்ளோரியஸ். இப்போ தான் சொன்னாங்க, ராமு ஐ எம் 80 years oldன்னு சொல்லி. I said, well, you don't look 80 anyway, you're still glamorous. Look at the jewelry. எல்லா மற்ற பொண்ணுங்களாம் பொறாமப்படுத்துகிற மாதிரி ஜுவல்லரி போட்டிருக்காங்க. ஜுவல்லரி தான் நல்லா இருக்கா? சரி. எனிவே நீங்கள் எல்லாரும் வந்து இவங்க வந்து சவுக்கர் அம்மா வந்து அவங்க அந்த ஃபேமிலி ரோல் தான் ஆக்ட் பண்ணுவாங்க இது அதுன்னு சொன்னோன்னே சிவாஜி சார் தான் சண்முக சாரை கூப்பிட்டு, நீ புதிய பறவையில் அந்த மாடர்ன் லேடி நீ ஷவுக்காரை போடு, யாருக்குமே தெரியாது ஷவுக்காரோட ஒரிஜினல் பேர். திஸ் இஸ் ஹர் ஒரிஜினல் பர்சன், ஷி சச் அ சொபிஸ்டிகேட்டட் ஸ்டைலிஷ் பர்சன், உலகத்துக்கே தெரியாது அப்படின்னு புதிய பறவையில் he brought it out. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அது மாதிரி ரோல் பண்ணது உயர்ந்த மனிதன் படத்தில். அந்த ரெண்டு படம் ஜஸ்ட் சொபிஸ்டிகேஷன் and we still love her, we'll always love you ma, and we always see Saukarji and other people instead of Kamalama is not here, but இவங்களா ஃபேவரட் ஆஃப் கமலாமாஸ். அண்ட் ஐ அப்ரிஷியேட் த ஃபேக்ட், எல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம் தட் காரில் வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக. ஐ ரியலி நெக்ஸ்ட் இங்கே வரீங்கன்னு சொன்னாங்க, பட் ஐ ஜஸ்ட் தாட் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே காரில் நினச்சேன். பட் ஷீ இஸ் கம் ஆல்ரெடி. ஐம் தேங்க்யூ வெரி மச்மா. அண்ட் அண்ணன் எங்கள் குடும்பத்து நண்பர் ரொம்ப நெருங்கியவர் அண்ணன் ராகவன். ஐ டோன்ட் ஹேவ் அவரை பற்றி பேச தேவையில்லை நான். Anyway, thank you very much. I'll try to be here every month. Prabhu also called, Hyderabadல இருக்காரு, கால் பண்ணி விஷ் பண்ணாரு. He told tell Annan Mahi and Raghavendra, Morali, all the others எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னார். Hopefully அவர் அடுத்த வாட்டி மெட்ராஸ்ல இருந்தால் he'll definitely attend the function. Thank you very much. வணக்கம்.